ஹலோ மிஸ்டர் வம்சி, எப்படி இருக்கீங்க? இந்து மட்டும் தனியா வந்திருக்காளே, நீங்க ஏன் வரல? மீரா அத்தை தான் இந்துவை கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ள, யாரும் கூப்பிடலனாலும் நீங்க வரதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு பாஸ். சீக்கிரமா வாங்க. இந்துவோட பிறந்த வீட்டுக்கு பண்டிகைக்கோ இல்ல ஃபங்க்ஷனுக்கோ வந்திருந்தா நானும் அப்படியே கிளம்பி வந்திருப்பேன் மச்சான். ஏ வம்சி, இஸ் எவ்ரிதிங் ஓகே? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா என்ன? மீரா அத்தை வந்து தான் பிரச்சனை பண்ணாங்க. வாட் ஹேப்பன்? எதுக்கு சண்டை வந்துச்சு? என்ன ப்ராப்ளம்? நீங்க இந்துக்கு வரதட்சணை பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த விஷயம் மீரா அத்தைக்கு தெரிஞ்சு இங்க வந்து இந்துவை அடிச்சு திட்டி இங்கிருந்து கூட்டு போயிட்டாங்க. என் சக்காலத்தை கொடுத்த பணத்தை வச்சு நீ உன் குடும்ப வாழ்க்கையை தக்க வைக்கணுமா? வாடி. சம்பந்தியமா, இதுதான் நடந்தது மச்சான். நீங்க ஏதாவது பேசி எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். எங்க லைஃப் இப்ப உங்க கையில தான் இருக்கு. டோன்ட் வரி, நான் இந்து கிட்டயும் மீரா சித்தி கிட்டயும் ஒரு வாட்டி பேசி பார்க்கறேன். சரி மச்சான். ஓகே. வம்சி கால் பண்ணிருந்தாரு, நடந்த எல்லாத்தையுமே சொன்னாரு. ஆனா உனக்கு மட்டும் சொல்லணும்னு தோணல. இப்போ என்ன வேற ஒருத்தனா தான் பாக்குறல்ல? அண்ணா, இந்து, ஓய் இந்து, இங்க பாரு. இந்து, ஒன்னும் இல்ல. அண்ணா, என் மாமனாரும் மாமியாரும் பண பேராசை பிடிச்சவங்களா இருக்கலாம். ஆனா என்னோட புருஷன் ரொம்ப நல்லவருண்ணா. என்ன அவரு ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. நீ எனக்கு வரதட்சணைய கொடுத்த பணத்தை பத்தி அம்மாக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கண்ணா. இப்ப நான் இங்க வந்ததுக்கான காரணத்தை உன்கிட்ட சொல்லி திரும்பவும் நான் உன்னை கஷ்டப்படுத்தி உன் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பாம தான் நான் காமா இருக்கேன்னா. ஹே, என் தங்கச்சியோட கண்ணீரை பார்த்துட்டு என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சரி வா, அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன். வேண்டாண்ணா, அம்மா உன் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. இப்ப நீ என் விஷயத்த கொண்டு போய் மட்டும் அம்மா கிட்ட பேசுனா உன்னை வாய்க்க வந்த மாதிரி எல்லாம் திட்டுவாங்க. இந்து, அம்மா திட்டுற ஒவ்வொரு வார்த்தையுமே அது பிளெஸிங்ஸ் மாதிரி. எனக்காக நீ திட்டு வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லனா. சித்தி, என்ன? அதாவது இந்துவ நீங்க தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா, கண்டவங்க கொடுக்கற காசை வச்சு என் பொண்ணு குடும்பம் நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நமக்குள்ள என்ன இருக்கு சித்தி? என்னது நமக்குள்ளயா? யாருடா நீ? இவ கூட பிறந்தவனானே, இல்ல ஏன் வயித்துல பிறந்தியா? எங்க வீட்டு ஆளா இல்ல எங்க உறவா? முதல்ல யார் நீ? எனக்கு எப்பவுமே ஆகாத அந்த சாரதாவோட புள்ள நீ. என்னோட பரம எதிரி நீ. சித்தி, நீங்க எப்பவுமே என்னோட குடும்பம் தான். எனக்கு பிடிக்காதது அந்த கிருஷ்ண பிரசாத் மட்டும்தான். ஏய், நீ யாரா என் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு? அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணா இப்ப இந்த வீட்டோட மாப்பிள்ள. நீ வாய முடிக்கிட்டே இரு. இன்னொரு தடவை இவனை நீ அண்ணான்னு சொன்ன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு 4 காசு கொடுத்து உன் குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா இவன் உனக்கு அண்ணன் ஆயிடுவானா? ஏதோ என் அண்ணன் ஒத்துக்கிட்டாருங்கிறதுக்காக இவனை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைச்சுக்காத. இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அம்மா, போதும் நிறுத்துமா. என்ன பேசினாலும் பொறுத்துக்கிறாருன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசாத. அண்ணனை பத்தி முதல்ல உனக்கு என்ன தெரியும்? இவனுடைய நல்ல குணத்தெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதுவும் நீ சொல்லி கேட்கணும்னா எனக்கு தேவையே இல்ல. முதல்ல இவனை என் கண்ணு முன்னாடி நிக்க வேணா, போக சொல்லு.
நான் போயிடுறேன் சித்தி. நீங்க சொன்ன மாதிரியே இங்க இருந்து போயிடுறேன். ஆனா என் மேல இருக்க கோவத்துல இந்துவா அவ புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அது நான் பணம் கொடுத்ததுனால தானே சித்தி. வேணும்னா நான் செஞ்ச தப்புக்கு இப்ப உங்க காலில் விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏய், எல்லாரும் கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தா இந்த கேமை பத்தி சொல்றேன். நக்ஷத்ரா, கொஞ்சம் உன் கையை கொடு. எதுக்கு? அதான் குடுன்னு சொல்றேன்ல, கையை கொடு. ம் ம் மோதிரம் வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்திருப்பேன்ல. இங்க பாரு, கேட்டு வாங்குறதுக்கு நம்ம என்ன தெரியாதவங்களா என்ன? அதான் கொஞ்சம் லவ்வோட வாங்கினேன். மருதாணி பாட்டி, ஆ, கொஞ்சம் உங்க கையை நீட்டுங்க. ஐயோ வேண்டாம் தம்பி, வெள்ளி மோதிரம் தானே, நானே கட்டி கொடுக்கறேன். ம் இந்தா. சோ இப்போ இந்த குடத்துல மோதிரத்தை எடுக்கிற விளையாட்டு எதுக்கு விளையாட வைப்பாங்கன்னு தெரியுமா? எதுக்கு? இந்த தங்க மோதிரம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வாழ்க்கை முழுக்க வெள்ளி மோதிரம் கிடைச்சவங்கள டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வெள்ளி மோதிரம் கிடைச்சவங்க ஃபாலோவர்ஸ். எல்லா விஷயத்துக்கும் தலையாடுறது தான் வேலை. அதுதான் இந்த விளையாட்டோட நோக்கம். அப்போ 2 மோதிரமும் ஒருத்தருக்கே கிடைச்சிட்டா அடுத்த ஆளுக்கு வாய்ஸே இருக்காதுன்னு அர்த்தம். வாழ்க்கை முழுக்க 2 மோதிரமும் கிடைச்சவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். சரி சரி, யாரு யாருக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்கன்னு? 2 தடவையும் அண்ணனுக்கே கிடைச்சிருச்சு சரி. ச்சே, இல்ல எனக்கும் கிடைக்கலையே. கொஞ்ச நேரம் நீங்க அடிச்சுக்கிறத நிப்பாட்டுறீங்களா? ஐயோ சரி. இவன். நைஸ் ஒர்க்டா சரி. பூமியை செமையா ஃபுல் பண்ணிட்டியே. இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க மட்டும் தேடலையா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, உன்னை ஃபுல் பண்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து நானும் தான் பிளான் பண்ண, அவ்வளவுதான். பாரு, பயங்கரமா சமாளிக்கிறேனா? எனிஹவ், இது ஃபூல்ஸ் பண்றது இல்ல, உங்க 2 பேரையும் ஜாலியா கிண்டல் பண்றதுன்னு அர்த்தம். இந்த வாட்டி நிஜமாவே போடுறேன். டேய் சரி, இந்த வாட்டி நீ போடலடா. குடத்தை கையால இப்படி சுத்தி அப்புறமா கைய மேல தூக்கி அப்புறமா மோதிரத்தை போடணும். பரவாயில்ல, பயங்கர அலர்ட்டா தான் இருக்கீங்க. சரி, இந்த வாட்டி போட்டுடுறேன்.